பூமத்திய ரேகையை காண்பிக்கும் போது when God showed me the equator, அதே வேளையிலே அதாவது பூமி அதிர்கிறதுனாலே ஜனங்கள் அங்கே இங்கே நிலைமாறி தடுமாறி போகிற இதையும் சேர்த்து தேவன் காண்பித்தாங்க. when God showed me in the vision about the equator, God also showed me about the earthquake where people are moving about here and there, stumbling and trembling and falling down. அதுபோக இன்னொரு முறையாக And another time 2022 பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி in the year 2022 February 19th, பூமி அதிர்ச்சி ஏற்படுகிறதையும் God showed me that there is earthquake அது இந்திய தேசத்திலே நடக்கிறதையும் and it is happening in India தமிழ்நாட்டில் நடக்கிறதையும் and it is also happening in Tamil இது Nadu வெறும் தமிழ்நாடு இந்தியா மாத்திரமல்ல முழு உலகத்திலும் நடக்கிறதையும் and not only in India, Tamil Nadu, but it is also taking place in the whole world. தேவன் காண்பித்திருக்கிறாங்க. God showed me in the vision. மத்தேயு 24வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். In Matthew 24 verse 6 we read. மார்க் 13:8 வாசிக்கிறோம். We read in Mark 13 verse 8. லூக்கா 21:11 பல இடங்களிலே மகா பூமி அதிர்ச்சி என்று எழுதப்பட்டிருக்கிறது. In Luke 21 verse 11 it is written in many places great earthquake. வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 12வது வசனத்திலே 6ஆம் முத்திரை உடைத்த போதே மகா பூமி அதிர்ச்சி உண்டானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. In Revelation chapter 6 verse 12 it is mentioned when the sixth seal was broken there was great earthquake. மத்தேயு மார்க்கு பூமி அதிர்ச்சி என்று எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் உரைத்திருக்கிறாங்க. But in Matthew and Mark it is written great earthquake. லூக்கா 21 வெளிப்படுத்தின விசேஷம் 6:12 மகா பூமி அதிர்ச்சி என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. But in Luke 21 and Revelation 6 it is mentioned great earthquake. பாருங்க, இது பதிவு கொடுத்ததற்கு பின்பாக துருக்கி தேசத்திலோ மியான்மரிலோ ஜப்பானிலோ திரளான ஜனங்கள் மரித்தார்கள். எல்லா தீப்பெட்டி அட்டைகளை போல பெரிய பெரிய நிறுவனங்கள், பில்டிங்கள், ஒவ்வொரு கட்டமைப்புகள் உடைந்து நொறுங்கி ஒன்றுமில்லாமல் ஒரே நாளிலே சில வினாடிகளுக்குள்ளே அவர்கள் சாப்பாட்டிற்காக நடுரோட்டில் வந்து நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. And after these things has been prophesied and recorded and posted, we witnessed in Myanmar and Turkey all the buildings were collapsed and people were moving about here and there begging for food. There was lack of food. All this was recorded and posted earlier. இன்றைக்கு கண்ணீரோடு கூட அவர்கள் எதிர்காலத்தை நோக்கி என்ன செய்வதென்று இன்றைக்கு அவர்கள் மொழித்துக் கொண்டிருக்கிற காரியமாய் இருக்கிறது. Without knowing what to be done in future, people are in agony and tears. இது வரக்கூடிய நாட்களிலே இப்படிப்பட்ட பூமி அதிர்ச்சிகள், மகா பூமி அதிர்ச்சி பல இடங்களில் நடக்கும். அப்படின்னா சக்தி வாய்ந்த பூகம்பம் என்று நாம் பேப்பர்களிலே செய்திகளிலே வாசிக்கிறோம். above 7 ரெக்டர் அளவிற்கு, அந்த அளவிற்கு இந்த பூமி அதிர்ச்சிகள் இனி வரக்கூடிய நாட்களிலே நடக்கும். Just think and see, if this is happening now, in the upcoming days there will be more rigorous earthquake, that is great earthquake, which will be recorded as more than 7 Richter magnitude.